அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒருவன் செய்யும் பாவத்திற்கான தண்டனையை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டுமா? அந்த பாவத்திலிருந்து தப்பிக்க வழி ஏதாவது இருக்கிறதா? எந்த செயல்கள் எல்லாம் ஒருவனுக்கு பாவத்தை சேர்க்கின்றன? சிறிய தவறு செய்தாலும் அது பாவக்கணக்கில் சேர்ந்து விடுமா என்பதை எடுத்து சொல்லும் ஒரு புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த குருகுலத்தில் குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது குரு, சீடர்களே, நாம் வாழும் வாழ்க்கை மிகவும் குறுகிய காலமே. இந்த காலகட்டத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எந்தவித கெடுதலோ தீங்கோ செய்யக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு தீங்கும் கெடுதலும் பாவங்களாக மாறி அது நம்மை நோக்கி திரும்பி வரும். அந்த பாவங்களின் விளைவுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து நாம் தப்ப முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்போது சீடர் ஒருவன், குருவே, எந்தெந்த செயல்கள் எல்லாம் பாவங்கள் என்று கூறப்படுகின்றன என்று கேட்டான். அதற்கு குரு, நாம் செய்யும் ஒரு செயல் மற்றவர்களுக்கு உடல் அளவிலோ மன அளவிலோ பாதிப்பை ஏற்படுத்தினால் அது பாவக்கணக்கில் வந்துவிடும். மற்றும் நமது பெரியோர்களும் பஞ்சமா பாதகம் என்று 5 பெரும் கொடும் செயல்களை சொல்கிறார்கள். அது என்னவென்றால், கொலை செய்வது, பொய் சொல்வது, பிறர் பொருளை திருடுவது, அபகரிப்பது, மது அருந்துவது, குருவை அவமதிப்பது என்பதாகும். இந்த செயல்கள் ஒரு மனிதனுக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றன. இதோடு தற்பெருமை, கோபம், காமவெறி, பேராசை, பெருந்தீனி விருப்பம், பொறாமை, சோம்பல் போன்ற செயல்களும் கொடும் செயல்களாகும். இந்த செயல்களும் ஒரு மனிதனுக்கு பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றன. இது மட்டும் இல்லாமல் நியாயம் இல்லாத அநியாய காரியங்களை செய்வது, நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது, மற்றவர்களின் பொருட்கள் சொத்தின் மீது ஆசை கொண்டு அபகரிக்க நினைப்பது, மற்றவரை பழிவாங்க வேண்டும் என்று மனதிற்குள்ளே குரோதத்தை வளர்த்து கொள்வது, மேலும் மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வது, பழிக்கு பழி வாங்கி வஞ்சகம் தீர்த்து கொள்வது, கெட்ட நோக்கத்துடன் ஒருவருடன் பழகி அவரை மோசடி செய்வது, மற்றவர்களை பற்றி ஒருவரிடம் தேவையில்லாமல் புறம் கூறுவது, அவதூறு பேசுவது, அகங்காரம், ஆணவம் கொண்டிருப்பது, தனது தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, அவர்களை காப்பாற்றாமல் கைவிடுவது, இரக்க உணர்வு இல்லாமல் இருப்பது போன்ற இந்த செயல்களும் ஒரு மனிதனுக்கு பாவங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே சீடர்களே, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் உடல் அளவிலோ மன அளவிலோ மற்றவர்களுக்கு எந்தவித தீங்கு செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு சிறிய தீங்கு கூட உங்களுக்கு பாவத்தை கொண்டு வந்துவிடும். அந்த பாவத்தை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது என்றார். அப்போது ஒரு சீடன், குருவே, தாங்கள் கூறுவது முற்றிலும் சரியே. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் பல பேர் பல பாவ காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நல்லாதான் இருக்கிறார்கள் என்று கூறினான். அதற்கு குரு சிறிய புன்னகையுடன், உங்கள் பார்வைக்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அவர்களின் வாழ்க்கை உள்ளே அவர்கள் செய்த பாவத்திற்கான விளைவுகளை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களின் எதிர்காலத்திலோ அவர்களின் அடுத்த பிறவிகளிலோ அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவர்கள் செய்த பாவங்களின் விளைவுகள் அவர்களின் குடும்பத்தையும் தாக்கும் என்று கூறினார். அப்போது ஒரு சீடன், குருவே, அப்படி என்றால் பாவங்களின் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டுமா? அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா என்று கேட்டான். அதற்கு குரு, மனிதன் என்ன, அந்த கடவுளே இங்கு மனிதனாக அவதாரம் எடுத்தபோது அவர்கள் செய்த சிறிய பாவத்திற்கான தண்டனையிலிருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. அந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தார்கள். அன்றைய இராமாயண காலத்தில் ராமர் சீதை மற்றும் தனது தம்பி லட்சுமணனுடன் காட்டில் வனவாசம் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது ராவணன் சீதையை அபகரித்து செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டான்.
அந்த திட்டத்தின்படி மாரிசன் ஒரு மானாக உருமாறி சீதையின் முன்பு நின்றான். அந்த மானை பார்த்ததும் சீதை ராமனிடம் அந்த மானை பிடியுங்கள் என்று கூறினாள். ராமரும் அந்த மானை பிடிக்க செல்ல மான் ஓட ராமரும் அந்த மானை பிடிக்க ஓடினார். அப்போது வெகு நேரம் ஆகியும் ராமர் திரும்பவில்லை. சீதையும் லட்சுமணனும் ராமருக்காக காத்து கொண்டு நின்றார்கள். அப்போது சற்று தூரத்தில் மாரிச்சன் ராமரைப் போல அவரின் குரலில் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். அந்த குரலை கேட்டதும் ராமனுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்தாள் சீதை. அவள் லட்சுமணனிடம் நீங்கள் சென்று உங்கள் அண்ணன் ராமரை காப்பாற்றுங்கள், அவருக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று கூறினாள். அதற்கு லட்சுமணனோ ராமருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறி சீதையை தனியாக விட்டு போக அதற்கு சீதை உனது அண்ணன் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார், ஆனால் நீயோ அவரை காப்பாற்ற செல்ல மறுக்கிறாய் என்று மிகவும் கோபமடைந்தாள். லட்சுமணனை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசினாள். நீ ஒரு துஷ்டன், நீ ஒரு வஞ்சகன், நீ ராமரை அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டுத்தான் நீ ராமருடன் காட்டிற்குள் வந்துள்ளாய் என்று கூறினாள். இந்த செயல்தான் சீதை செய்த சிறிய பாவம். இந்த பாவத்தின் விளைவுதான் 10 மாத காலம் ராவணனால் சிறை வைக்கப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்தாள். மற்றும் லட்சுமணனை திட்டும் போதே மிகவும் உத்தமனான ராமனின் மற்றொரு தம்பி பரதனையும் திட்டுகிறாள். பரதன் தான் உன்னை இங்கு அனுப்பியுள்ளான், அவன்தான் சூழ்ச்சி செய்து என் ராமனை கொல்ல உன்னை இங்கு அனுப்பியுள்ளான் என்று கூறினாள். இந்த செயல்தான் சீதை செய்த பெரிய பாவம். இந்த பாவத்தினால்தான் சீதை கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ராமனை பிரிந்து காட்டிற்கு சென்றாள். சீடர்களே, இப்பொழுது உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவர் செய்யும் பாவக்காரையை அவர் நிச்சயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற உண்மையை இந்த உலகத்தில் உள்ளோர் அனைவருக்கும் நிரூபிக்க லட்சுமி தேவியின் அவதாரமாகிய சீதையே அவள் செய்த பாவங்களுக்கு தண்டிக்கப்படுகிறாள். சீதா தேவிக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? சீடர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முடிந்த அளவு எந்தவித தீங்கோ செய்யாமல் பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழுங்கள் என்றார் குரு. சீடர்களும் நிச்சயமாக குருவே என்று கூறினார்கள். இந்த கதையில் வருவது போல ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்று கூறுவார்கள். நீங்கள் நல்ல காரியங்களை செய்யும்போது நல்ல விளைவுகளையும், தீய காரியங்களை செய்யும்போது தீய விளைவுகளையும் பெறுவீர்கள். நமது எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே இந்த பிரபஞ்சம் நமக்கு தருகிறது. எனவேதான் நமது எண்ணங்கள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும், நேர்மறையான எண்ணங்களாக இருக்க வேண்டும். நமது வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் முன்னோர்களும் கூறுகிறார்கள், ஒருவன் செய்யும் பாவம் சிறியதோ பெரியதோ அதற்கான தண்டனையை, அதற்கான விளைவை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றைய காலத்தில் ஒரு சிலர் நிறைய பாவங்களை செய்தும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பது போல் இருக்கும். ஆனாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. அவர்கள் நிச்சயமாக அதை அனுபவிப்பார்கள். அது மற்றவர்களுக்கு தெரிந்தும் நடக்கலாம், தெரியாமலும் நடக்கலாம். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.